ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சஸ் சமையல். வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன், அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நான் வாஷ் பண்ணி 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் சாப்பாடு நல்லா குழையாக நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பாட்டு அரிசி செய்யணுனாலும் இதே மெத்தடில் செஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நான் குக்கரில் 2 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பருப்பு எடுத்துருக்கனால 5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நான் 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்து 6 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம மீடியமாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மிளகு ஜீரகம் தட்டி எடுத்துக்கலாம். அப்படியே மிளகு சேர்த்தோன்னா குழந்தைங்களாம் ஒதுக்கி வச்சுடுவாங்க, மிளகு வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால் நம்ம 1-2 தட்டி போட்டோன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு தெரியாது, ஒதுக்க மாட்டாங்க. நல்லா குழைய வெந்திருக்கு. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நான் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிறேன். நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு. ஒரு கடாயில் நெய் சேர்த்து தட்டி வச்சுருக்கிற மிளகு ஜீரகம் லைட்டாக நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 4-5 முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் வறுத்து போட்டோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நெய்யில் வறுத்துருக்கேன். இதுக்கடுத்து நம்ம சாப்பாட்டில் காரம் எதுவுமே இருக்காது, மிளகு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 5 வத்தல், கடுகு, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் நம்ம எடுத்து ரெடியாக வச்சுட்டு லைட்டாக கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளித்து வெண்பொங்கலில் சேர்த்துடலாம். எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் காரம் உப்பு எல்லாமே கரெக்ட் லெவலாக இருக்கும். மிளகுல உள்ள காரம், வத்தல் உள்ள காரம் எல்லாம் சாப்பாட்டில் இறங்குற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. கிளறி மூடி வச்சுருங்க. நம்ம அதுக்குள்ளே சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் சில் ஒரு சில் எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை, பொரிக்கடலை, இஞ்சி கொஞ்சம், 2 பல் பூண்டு, ஒரு 6-7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன மிளகாய் தான் எடுத்திருக்கேன். பெரிய மிளகாய் இருந்தால் நீங்கள் 3-4 எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு 1/2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து சட்னி தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான சுவையான வெண்பொங்கல் ரெடிங்க. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது, சாப்பிட சூப்பராக இருக்குங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சென்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் சுட சுவையான பொங்கல் சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ குழையாக நல்லா வெந்து வந்திருக்குங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.